மணலில் கலந்து இங்கே இருக்கிற எல்லா வாழைக்கண்ணுலையும் அடிவரமாக நம்ம கொடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்ப்ரேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ மேஜிக்கையும் ஆலிஃபையும் என்ன பண்ணியாச்சுங்க, நம்ம வந்து அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுதான் இங்கே ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இலையில எல்லாமே குருத்துலையெல்லாம் ஸ்ப்ரே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பண்ணும்போது இலை அறுக்கிறப்ப அதனுடைய க்ரீன் நல்லா வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாழை இலையில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வரும். இயற்கை உரம் அப்படின்றனால பியூர் ஆர்கானிக். ஸோ இதை பயன்படுத்துறது மூலிமா எந்த இதுக்குமே பாதிப்புகளும் வராது. ஸோ ஸ்ப்ரேயர் மூலிமா கொடுக்கறதுனால நல்ல மரமும் கொடுத்த மூலிமா நல்லா எடுத்துக்கும் இன்டேக். ஸோ தேங்க்யூ. எல்லாருமே இந்தியா அக்ரோ ப்ராடக்ட்டில் ஆர்கானிக்கு மாற முடியும். ஏன்னா இதுலேயே நல்ல ரிசல்ட்டும் பார்க்க முடியும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அருண்குமார். இன்றைக்கி இந்தியா அக்ரோ ப்ராடக்ட்டோட விநியோகஸ்தராக டீலராக இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துக்கும் ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய ப்ராடக்ட் முழுக்க ஆர்கானிக், அதாவது இயற்கை உரம். ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சாவடிப்படையப்புதூரில் இருக்கோம். இன்றைக்கி ஒரு வாழை இலை வியாபாரம் தான். இங்கே வந்து வாழை காய் விடுறது இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வாழை இலை மட்டுமே இங்கே நிறைய மகசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இன்றைக்கி சாவடிப்படையப்புதூரில் ரொம்ப முக்கியமான ஒரு நபரை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 100 ஏக்கருக்கு மேலே வாழை இலை வியாபாரம் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய வடிவேல் அண்ணா, இன்னைக்கு வடிவேல் அண்ணான்னு சொன்னா தெரியாது, ஈரோடு மாவட்டத்துக்குள்ள வாழை இலை வடிவேல் அண்ணா அப்படின்னா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அண்ணனை தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். வணக்கம்ண்ணா. எவ்வளோ வருஷமா நம்மளுடைய வாழை இலை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 40-50 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா தலைமுறை, பார்த்தா 3 தலைமுறை செஞ்சுட்டு 3 தலைமுறையாக இங்கே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பயுமே கெமிக்கல் உரங்கள் தான் அதிகமாக கொடுப்பீங்க? கெமிக்கல் யூரியா தான் அதிகமாக கொடுப்பீங்க, கருகருப்புக்காக கொடுக்குறீங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்தியா அக்ரோ ப்ராடக்ட்டை நம்மளுடைய வடிவேல் அண்ணா வயலில் கொடுத்துருக்கோம். என்ன வித்தியாசம்னா இன்னைக்கு நிறைய பேருங்க மக்கள் வந்து சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துகிற பிளேட் எல்லாம் பிளாஸ்டிக்கு மாறிட்டாங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக் கோட்டிங் போட்டதில் தான் மாறிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணன் மாதிரி சில பேர் இன்னும் வாழை இலை வியாபாரம் தொழில் விவசாயமாக பண்ணுறதுனால தான் இன்றைக்கி பல இடங்களில் இன்றைக்கும் வாழை இலை கிடச்சிட்டு இருக்கு. அதில் ரொம்ப சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, கெமிக்கல் யூரியா பயன்படுத்துகிறப்ப சூடாக நம்ம சாப்பாடு அந்த வாழை இலையில் போட்டு சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த பச்சைத்து மூலிமா அந்த யூரியாவோட தன்மையும் வரும். ஆனால் நாம் இன்றைக்கி முழுக்க இயற்கை உரம் பயன்படுத்த போகிறோம். நம்மளுடைய வடிவேல் வயலில் இன்றைக்கி நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாகவும் அடி உரமாகவும் நம்மளுடைய ப்ராடக்டை கொடுக்குறோம். இதோடைய பலன் என்ன அப்படின்னா, இலைக்கு வந்து இயற்கையான தன்மை வரும். அந்த இலையில் நம்ம உணவுகள் சாப்பிடும்போது ரொம்ப ஆரோக்கியமும் உடலுக்கு கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம பயன்படுத்துகிற உரம் வந்து பியூர் ஆர்கானிக், அதாவது இயற்கை உரங்கள் அப்படின்றதுக்கான அங்கீகாரம் இருக்குது. ஸோ அதை தான் நம்மளுடைய வடிவேல் வயலில் இன்றைக்கி நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, இலை புள்ளி வராது. சத்து குறைபாடு இங்க வந்தீங்க அப்படின்னா அப்படியே வரலாம். சத்து குறைபாடு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இலையெல்லாம் வந்து ஸ்டெப்பாக அப்படி மடிஞ்சிரும், மடிப்பாக ஒரு தெரியும். அந்த மாதிரி இலையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஹோட்டலுக்கு வந்து பெருசாக கொடுக்க முடியாது. நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இயற்கையான முறையிலேயே இன்னைக்கு வாழை இலை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல நிறமையாக வர அளவுக்கு நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து ஸ்ப்ரே மூலியமாக அடிவரமாக கொடுத்துருக்கோம். தொடர்ந்து நமக்கு வடிவேல் அண்ணா சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால எங்களுடைய இந்தியா அக்ரோ நிறுவனம் சார்பாக வடிவேல் அண்ணாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக்கிறோம். தேங்க்யூ சார். தொடர்ந்து நம்மளோட உரங்கள் பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பயன்படுத்துவோம் சார். ஏன்னா யூரியா கெமிக்கல் இதெல்லாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பா மண்ணும் கெடும். மனிதர்கள் வந்து இதுல நம்ம வாழை காய் நம்ம சாப்பிட போறது இல்லை, ஆனா இலையிலேயே அந்த தன்மை இருக்கும். அப்ப நம்ம மேல வந்து ஸ்ப்ரே பண்ணும் போதும் அடிவரமா நம்மளோட இயற்கை உரமாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு விதத்துல நல்லமா போயிடும். இன்னைக்கு 100 ஏக்கருக்கு மேல பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம இதுல நல்லது பாக்குறோம் அப்படின்னா எல்லா ஏக்கருக்குமே நம்ம இதை பயன்படுத்தலாம். ஓகே சார், தேங்க்யூ.